திருவரை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, பெற்றோர்களே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, வான்வழி வகுப்புகளாக, அதாவது சேட்டலைட் பைபிள் ஸ்கூல், நீங்கள் கொரிந்தியருக்கு எழுதிய 2வது நிருபத்தை படித்து வருகிறீர்கள். அந்த வகையில் இன்றைக்கு 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் முதல் 18 வசனங்களை நாம் தெரிந்து கொள்வோம். அன்பு சகோதரர்களே, 4ஆம் அதிகாரத்தில் இந்த கடைசி வசனம் உங்கள் மனதை கவர வேண்டும். ஒரு பெரிய இறையியல் கோட்பாடு அங்கே இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். 18வது வசனம், ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். இந்த வசனம் உங்களுக்கு முதல்ல தெளிவடைய வேண்டும். இப்போ கண்களால் நாம் எதையெல்லாம் பார்க்கிறோமோ அவைகள்லாம் அழிவுக்குரியவைகள். எவைகளையெல்லாம் கண்கள் காணவில்லையோ அவைகள் எப்போதும் நிலைத்திருக்கக்கூடியவைகள். காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகள் நித்தியமானவைகள் என்று படித்தோம். உதாரணத்துக்கு தேவன், அவருடைய வல்லமை, தேவ தூதர்கள், பரிசுத்த ஆவி, தேவன் நம்மோடு செயல்படுகிற விதம் நாம் கண்களில் பார்ப்பது கிடையாது. ரோமருக்கு எழுதிய 1வது அதிகாரம் 20வது வசனத்தில் காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகளுக்கான ஒரு அழகான விளக்கம் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ரோமர் 1:20, இப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள், கவனிங்கள், உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளாலே உலகம் தோன்றினது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும், ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அதாவது 2 விஷயங்கள், பார்க்கக்கூடியவைகள் பார்க்க முடியாதவைகள், காணக்கூடியவைகள் காண முடியாதவைகள், அழிவுக்குரியவைகள் அழியாமை உடையவைகள். தேவனுடைய வல்லமையை, மகிமையை, ரூபத்தை, தன்மையை நம்மால் பார்க்க முடியாது. ஆனால் தேவன் இயற்கையில் தமது வல்லமையை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை நாம் பார்க்க முடியும். ஒரு உயிருள்ள மனிதனை பார்க்கிறோம், ஒரு உயிருள்ள மரத்தை பார்க்கிறோம், ஒரு உயிருள்ள விலங்கை பார்க்கிறோம், வானம் பூமி எல்லாவற்றையும் பார்க்கிறோம், இல்லையா? ஆகவே கண்கள் பார்க்கிறது. பார்க்கிறவைகள் எல்லாம் அழிவுக்குரியவைகள், பார்க்க முடியாதவைகளாக இருக்கிறவைகள், அழிவற்றவைகள், நித்தியமானவைகள். அதனால தான் பைபிள் 2 விஷயங்களையும் நமக்கு தகவலாக தருகிறது. இப்போது காணக்கூடிய ஒளி இருக்கிறது, காணக்கூடாத ஒளியும் இருக்கிறது. அதனால் நம்முடைய இருதயத்தில் தேவன் காணக்கூடாத ஒளியை வைத்திருக்கிறார். கண்கள் இந்த உலகத்துக்குரிய ஒளியை பார்க்கிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தையின்படி நாம் நடக்கும்போது தேவனுடைய ஒளி நம்முடைய இருதயங்களில் தோன்றக்கூடியதாக இருக்கிறது. சாத்தானுடைய வேலை என்னன்னா, எதெல்லாம் அழியாதவைகளோ நித்தியமானவைகளோ அதையெல்லாம் மறைப்பது சாத்தானுடைய வேலை. ஏனென்றால் நீங்கள் அதை பார்த்தால் திருந்தி விடுவீர்கள். இப்பொழுது 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம், தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்குள்ளே பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவளுடைய மனதை குருடாக்கினான். இப்போது நல்ல பார்வை உள்ள ஆள் ஒரு கல்லாலே தாக்கப்படும் போதோ, ஒரு ஆசிட் கண்ணில் விழுவதாலோ, ஒரு நோயினாலோ கண் குருடாக மாறிவிடும். அப்பொழுது நமக்கு பார்வை இல்லாமல் போயிடும். அது மாதிரி தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி நம்முடைய இருதயங்களில் விளங்கி கொள்ளாதபடிக்கு அந்த ஆவிக்குரிய வெளிச்சத்தை, அந்த நித்திய வெளிச்சத்தை அவன் குருடாக்குகிறானாம்.
காணக்கூடியவைகளும் இருக்கிறது, காணக்கூடாதவைகளும் இருக்கிறது. காணக்கூடாதவைகள் நித்தியமானவைகள், காணக்கூடியவைகள் அழிவுக்குரியவைகள், அநித்தியமானவைகள். கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி காணக்கூடாததாக இருக்கிறது. ஏனென்றால் அது நம்முடைய இருதயத்துக்குள்ளே பிரகாசிக்கிற ஒளியாக இருக்கிறது. அந்த ஒளியை நீங்கள் பார்க்காதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவன், காட் ஆஃப் திஸ் ஏஜ், இப்போ வானத்துக்கும் பூமிக்கும் தேவன் இருக்கிறார். ஆனால் இந்த பூமிக்கு மட்டும் ஒரு தேவன் இருக்கிறான், அவன் தான் சாத்தான். அதனால தான் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் குருட்டாட்டம் உள்ள மக்களாக இருக்கிறாங்க, பாவிகளாக இருக்கிறாங்க, சகல அக்கிரமங்களை செய்கிறவர்களாக இருக்கிறாங்க. இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவருடைய மனதை குருடாக்கி விட்டான். இன்றைக்கி 700 கோடி மக்கள் பார்வை உள்ளவர்களாக உலகத்தில் வலம் வரலாம். ஆனால் இந்த 700 கோடி மக்களும் ஆத்மாவில் குருடர்களாக இருக்கிறார்கள். பார்வையற்றவர்களை நாம் பார்க்கும்போது பரிதாபம் கொள்கிறோம். ஒருவனுடைய கண் இருட்டாக இருந்தால் அவனுடைய சரீரம் முழுவதும் இருட்டாக இருக்கும் என்று இயேசு சொல்லுகிறார். If one man's eye is blind, his total body is under darkness என்று சொல்கிறார். பாவம் செய்கிற மனிதன் அந்த பாவத்தினால வெளிச்சத்தை உணராதபடிக்கு, இயேசுனுடைய ஒளியை அறிந்து கொள்ளாதபடிக்கு இருளோடு இருளாகவே இருக்கவே அவன் விரும்புகிறான். யோவான் எழுதிய சுவிசேஷம் 3வது அதிகாரம் 19வது வசனம். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு பயங்கர குற்றவாளி, ஒரு திருடன் வைத்துக்கொள்வோம். அவன் பகலில் வெளியே வர மாட்டான். அப்படி அவன் வெளியே வர்றதா இருந்தால் இருட்டில் தான் வெளியே வருவான். பகலில் வந்து அவனை எல்லாரும் தெரிந்து கொள்வார்கள், அடையாளம் தெரிஞ்சிடும். அப்போது அவனுக்கு ரொம்ப விருப்பமானது இருள் தான். அவன் தன் முகம் வெளியே தெரியாதபடிக்கு இருளில் இருக்கவே விரும்புகிறானோ. அது மாதிரி பாவம் செய்த மனிதன் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ஒளியை அடைவதற்கு விரும்புவதில்லை. ஒரு கேள்வி நீங்கள் கேட்கலாம், இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ஒளி என் இருதயத்திலே பிரகாசிக்குமா? எனக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறதா? நான் இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு வர விரும்புகிறேன். சகோதரர்களே, யோவான் எழுதிய சுவிசேஷம் 1வது அதிகாரம் 4வது வசனம் பாருங்கள். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. சகோதரர்களே, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். அப்பொழுது வெளிச்சம் உண்டாயிற்று. பகலை இரவையும் பிரித்து ஆள்வதற்காக பகலுக்கு சூரியனையும் இரவுக்கு சந்திரனையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார் என்று ஆதியாகமத்தில் நாம் படிக்கிறோம். ஆனால் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் தராத ஒரு வெளிச்சத்தை, இருதயத்திலே பிரகாசிக்கிற ஒரு வெளிச்சத்தை இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை நமக்கு தருகிறது. The life and death, burial, resurrection brings a light on our heart. இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஒளி நம்முடைய இருதயத்திலே பிரகாசிக்கிறது. எந்த ஒரு மனிதன் மேலும் அது பிரகாசிக்கும். பாருங்கள், யோவான் 1:4 வசனம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. 5வது வசனம். அதாவது இருளால் இயேசு கிறிஸ்து கொடுக்கும் வெளிச்சத்தை ஜெயிக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு ஒளியை நம்முடைய இருதயத்தில் கிறிஸ்து தருகிறார். சகோதரர்களே, பாவம் செய்த மனிதன், பாவத்தில் வாழ்கிற மனிதன் இருளை விரும்புகிறான். அவனுக்கு மாபெரும் ஒளியாகி இயேசு இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார் என்று தெரிந்தும் கூட அவரிடத்தில் வர அவனுக்கு மனமில்லை. ஆகவே அவன் ஒளியை பகைக்கிறான். They hate the light because they are sinful. They wanted to hide at the darkness. இப்பொழுது 2 கொரிந்தியர்
4ஆம் அதிகாரம் 4வது வசனம், தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவளுடைய மனதை குருடாக்கினான் என்று நாம் படிக்கிறோம். இப்போ அவனுடைய மனசு குருடாக இருக்குது. அதனால் சத்தியத்தை அவனால் விளங்கி கொள்ள முடியல, அவனால் அந்த விளக்கத்தை தெரிந்து கொள்ள முடியல. 2 கொரிந்தியர் 3:16, அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும்போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். அதாவது ஒரு மனிதன் தன் முகத்தின் மேலே ஒரு கனமான துண்டை முகத்தில் மூடிக்கொண்டால் வெளிச்சம் தெரியாது. அது மாதிரி நாம் மனம் திரும்பாமல் இருக்கும்போது நமக்கு வெளிச்சம் தெரியாது. நாம் மனம் திரும்பும்போது அந்த முக்காடு நீக்கப்படும். when you are repented you can see the light. நீங்கள் உங்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்பும்போது நீங்கள் வெளிச்சத்தை காணலாம். ஆகவே நீங்கள் கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அந்த ஒளியை பெற்றுக்கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனம் கவனிங்கள், இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். இப்போ இதுவரைக்கும் நம்ம படித்த ஒளி என்பது சூரியனையோ சந்திரனையோ நட்சத்திரத்தையோ நாம் ஏற்றி வைக்கிற இந்த மின்சார விளக்குகளையோ அல்ல, நம்முடைய இருதயத்திலே பிரகாசிக்கிற ஒரு ஒளி. அந்த ஒளியை இயேசுவின் முகத்திலிருந்து நீங்கள் பார்க்கலாம். எப்படி கண்ணாடியானது நம்முடைய முகத்தை பிரதிபலிக்கிறதோ அவ்விதமாக இயேசு கிறிஸ்துவினுடைய முகம் தேவனுடைய அறிவாகிய ஒளியை நம்முடைய இருதயத்திலே பிரகாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. சங்கீதம் 18:28வது வசனம், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். அதாவது நம்முடைய இருதயத்தில் ஒரு வெளிச்சம் தேவை. அந்த வெளிச்சத்தை ஏற்றக்கூடியவராக தேவன் இருக்கிறார். 2 பேதுரு 1வது அதிகாரம் 19வது வசனம், அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்திலே பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். இந்த வசனத்தை கவனியுங்கள். வசனம் இருளுள்ள இடத்துல பிரகாசிக்கிற விளக்கை போல் இருக்கிறது. பாருங்கள் பிரியமானவர்களே, மாலை இருள் வருகிறது, அப்பொழுது நாம் விளக்கை ஏற்றுகிறோம். அதனால் நம்ம வீட்டில் உள்ள பொருள்லாம் நல்லா தெரியுது. அது மாதிரி பாவ இருளில் வாழ்கிற ஒரு மனிதனுக்கு தேவனுடைய வார்த்தையானது அவன் இருதயத்தில் ஏற்றப்பட்ட ஒரு விளக்கை போல் இருக்கிறதாம். ஆகவே look at the word of God which shines in your heart like a light. இருளுள்ள இடத்திலே பிரகாசிக்கிற வெளிச்சம் போன்ற அந்த விளக்கை வசனம் உங்களுக்கு தருகிறது என்று சொல்கிறார். ஆகவே 2 கொரிந்தியர் 4:6, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய இருதயமும் தேவனுடைய அறிவாகிய சத்தியத்தால் வெளிச்சத்தால் நிறைந்ததாக இருக்கிறதாம். இதைத்தான் கிறிஸ்தவம் இந்த உலகத்துக்கு பிரசங்கிக்கிறது. பாருங்கள் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம், நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசு நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். எந்த ஒரு கிறிஸ்தவரும் உலகத்தில் போய் என்னை நம்புங்கள், என் வெளிச்சத்தில் நடவுங்கள், நான் தான் உங்களுடைய இரட்சகர் என்று சொல்வது கிடையாது. மாறாக எங்கள் இருதயத்தில் ஏற்றப்பட்ட இந்த வெளிச்சம் கிறிஸ்துவின் முகத்திலிருந்து எங்களுக்கு கிடைத்தது, நீங்களும் அதை பின்பற்றுங்கள், உங்கள் இருதயத்தில் அவர் பிரகாசிப்பார் என்பதாக இருக்கிறது.
இப்பொழுது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமன் என்று விளங்க பண்ணுகிறோம். எங்கள் சுவிசேஷம் மறைப்பொருளாக இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைப்பொருளாக இருக்கும். பவுலடியார் சொல்கிறார், நாங்கள் போதிக்கிற கர்த்தருடைய வார்த்தை எனக்கு புரியவில்லை என்று சொன்னால் அவன் அவிசுவாசியாக இருக்கிறான், அவன் கெட்டு போனவனாக இருக்கிறான், அவன் பாவத்திலிருந்து மனம் திரும்பாதவனாக இருக்கிறான், இப்பிரபஞ்சத்தின் தேவனாகிய சாத்தானை பின்பற்றுகிறவனாக இருக்கிறான். நீங்கள் தேவனை பின்பற்றுகிறவர்களாக இருந்தால் சுவிசேஷம் உங்களுக்கு மறைப்பொருளாக இருக்காது. எந்த ஒரு அப்போஸ்தலரும் தன்னை குறித்து போதிக்கவில்லை, தன் குடும்பத்தை குறித்து போதிக்கல, தன்னுடைய திறமைகளை குறித்து போதிக்கல, எல்லாம் சிலுவையை பற்றியதாகவே இருந்தது. அதனால தான் சொல்கிறாரு, வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து. இப்போ மதங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரகசியமாக இருக்கும், எல்லாம் தந்திர மந்திரமாக இருக்கும். பிரபலமான வழிபாடுகள் மனித உறுப்புகளை வணங்குவதை இந்த நாட்டிலே நாம் பார்க்கிறோம் இல்லையா? அதான் சொல்கிறாரு, வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து. அடுத்தது கவனிங்க, தந்திரமாய் நடவாமல் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். We speak the word in the presence of God. கடவுளுடைய சன்னிதானத்தில் நிற்கிற ஒரு மனிதன் எப்படி நிற்பான், எப்படி பேசுவான்? ஏனென்றால் கடவுளுடைய சமூகத்தில் நம்ம தவறாக பேசினால் நாம் அழிந்து போவோம் இல்லையா? லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தில் தேவனுடைய சமூகத்தில் அந்நிய அக்னியை கொண்டு வந்த நாதாப் அபியூ என்று அழைக்கப்பட்ட ஆரோனின் 2 பிள்ளைகள் அந்நிய அக்னியை தேவ சமூகத்தில் கொண்டு வந்ததன் நிமித்தம் தேவ சமூகத்திலிருந்து அக்னி புறப்பட்டு அந்த இருவரையும் பட்சித்தது, சாம்பலாக்கியது என்று படிக்கிறோம். அப்படியானால் தேவ சமூகத்திலே கிறிஸ்துவனுடைய வார்த்தை எடுத்து சொல்லுகிற மனிதன் அந்தரங்கமான திருட்டு வாழ்க்கையை குறித்தோ பொய்களை குறித்தோ தவறான ஒரு செய்தியை சொல்கிறவனாக இருக்க முடியாது. அவன் தேவ சன்னிதானத்தில் அவருடைய சமூகத்தில் சத்தியத்தை பேசுகிறவனாக நிற்க வேண்டும். அதுதான் புதிய ஏற்பாட்டு போதனை. 1 பேதுரு 4:11 படிக்கிறோம், எழுதப்பட்டவைகளுக்கு மிஞ்சி எண்ண வேண்டாம். வெளிப்படுத்தல் 22:18-19 படிக்கிறோம், ஒன்றை கூட்டவும் வேண்டாம், ஒன்றை குறைக்கவும் வேண்டாம். இப்படி தேவ வசனத்தை சொல்கிற மனுஷன்தான் தேவ சன்னதியில் பேசுகிற ஒரு சுவிசேஷகனாக, போதகராக இருக்க முடியும். சகோதரர்களே, முற்காலத்தில் மனிதர்கள் தங்களுடைய பொன்னையும் வெள்ளியும் வெளிரங்கமாக வெளியே இடத்துல தொங்க வச்சு காண்பித்து, என் வீட்டில் இவ்வளோ தங்கம் இருக்குது, வெள்ளி இருக்குதுன்னு காட்ட மாட்டாங்க. அதை மண் பாண்டங்களில் உள்ளே வைத்து மேலே மண்ணை போட்டு தரையில் புதைச்சி வச்சுருவாங்க. காரணம் என்னென்னா, மண்பானைகளில் போய் யாராவது தங்கம் வெள்ளியெல்லாம் வைப்பானா? வைக்க மாட்டான் அப்படின்றது அவங்களுடைய நினைப்பு. ஆகவே முற்காலத்தில் வாழ்ந்த மக்கள் பெரிய பொன்னையும் வெள்ளியும் வைரத்தையும் ரத்தனத்தையும் பானைகளில் உள்ளே வைத்து மறைத்து வைத்து கொண்டிருந்தார்கள். அவங்க இறந்து போகும்போது அவர்கள் எங்கே அந்த பானை வைத்தார்கள் என்று நமக்கு தெரியாது. இந்த காலத்தில் அங்கங்கே பேப்பரில் நம்ம படிக்கிறோம், வீடு கட்டுவதற்காக தோண்டும்போது, கிணறு தோண்டும்போது ஒரு பானை கிடைத்தது, அதில் முழுக்க பொற்காசுகள் இருந்தது, வெள்ளி நாணயங்கள் இருந்தது, நகைகள் இருந்தது. தொல்லியல் துறையில் அந்த மாதிரியான பொருட்களை எடுத்து காண்பிக்கிறாங்க. அது மாதிரி மனிதன் சீண்டாத கேவலமாக பார்க்கக்கூடிய மண் பானைகளைப் போல மனிதர்கள் இருக்கிறார்களாம். இந்த மனிதனுக்குள்ளா இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அறிவாகிய ஒளி இருக்கிறது அப்படின்னு கேவலமாக பார்க்குற மாதிரி அந்த மனிதன் இருக்கிறான்.
ஆனால் அந்த மண்பாண்டத்தில் தேவன் பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார் என்பது விசுவாசிக்கிற மனிதனுக்கு தான் தெரியும். விசுவாசம் உள்ள ஒரு மனிதன் இந்த மண்பாண்டத்தில் அதை வைத்திருக்கிறார் என்று கவனித்து விடுவான். அவிசுவாசியாகிய மனிதன் அந்த பானைக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்காம பானை மட்டும் பார்த்தான், வெளிப்புறத்தை மட்டும் பார்த்தான், காணப்படுகிறவளை மட்டும் பார்த்தான், அழியக்கூடிய பாத்திரத்தை மட்டும் பார்த்தான். இது பயனில்லைன்னு நினச்சிட்டானா. கவனிப்போம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 7வது வசனம். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை கவனியுங்கள், மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். These treasures are kept in the earthen vessel. அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய அறிவாகிய ஒளியை மண்பாண்டம் போன்ற பயனற்ற விலையற்ற இந்த சரீரத்தில் நாங்கள் பெற்றிருக்கிறோம். இங்கே நம்முடைய சரீரத்தை மண்பாண்டம் என்று சொல்கிறார். சகோதரர்களே, 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் முதல் வசனம் பார்த்தீங்கன்னா பூமிக்குரிய கூடாரம் என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே படிக்கிறோம். அது மாத்திரமல்ல, 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 4வது வசனம் பாருங்கள். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம், இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல். இந்த இடத்துல போர்வை என்ற ஒரு வார்த்தையை பார்த்தீங்க. அதாவது இந்த சரீரத்தை டேபர்நாக்கல், கூடாரம் என்று அழைக்கிறார். இந்த சரீரத்தை மேலே போர்த்திக்கொள்ள ஒரு போர்வை போல் இருக்கிறது என்று சொல்கிறார். அது உண்மைதான். ஏன்னா இந்த சரீரம் மண்ணுக்கு திரும்ப வேண்டும். இந்த சரீரத்துக்குள்ள ஆத்மாவுக்கு தான் ரட்சிப்பு தேவையாக இருக்கு. இந்த 2 கொரிந்தியர் 4:7 நாம் பார்க்கிறோம். இந்த பொக்கிஷம், இந்த ட்ரெஷர் மண்பாண்டங்களில் வைக்கப்பட்டிருக்கான். ஏன்னா அன்பு சகோதரர்களே, ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய வீடுகளில், கிராமப்புறங்களில் குறிப்பாக பானைகளில் தான் எல்லாத்தையும் வச்சுருந்தாங்க. ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி போனால் கூட அவளுக்கு 7 பானைகள், 9 பானைகள், 11 பானைகளை தாய் வீட்டு சீதனமாக கொடுப்பாங்க. அந்த பானைகளை வெளிப்பக்கமாக வெள்ளை அடித்து அதில் பல வண்ணங்களில் பூக்களை வரைந்து அது நிறைய பொருட்களை வைத்து சீதனமாக கொடுத்து அனுப்புவாங்க. அந்த 7 பானைகளோ அல்லது 9 பானைகளோ அல்லது 11 பானைகளோ அந்த வீட்டினுடைய ஒரு மூலையில் ஒன்றின் மேல் ஒன்று அழகாக அடுக்கப்பட்டிருக்கும். அவர்கள் வாழும் காலத்தில் அதில் ஒன்று விழுந்து உடையும், ஒன்று ஏதோ ஒன்றாக போகும், ஒன்று திருடப்படும். இப்படியே அந்த பானை உடைய அவருடைய வயது ஏறுவதையும் அவர்கள் வாழ்க்கையும் அது காட்டக்கூடியதாக இருக்கும். 7 பானையும் அங்கேயே இருந்தால், 9 பானையும் அங்கேயே இருந்தால், 11 பானையும் அங்கேயே இருந்தால் அந்த குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம். அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். இந்த பானை உடைதல் என்பது அவளுடைய வாழ்க்கையை காட்டுகிறது. இப்படி தான் நம்முடைய முன்னோர்கள் நினைச்சாங்க. என் அன்பு சகோதரர்களை, ஒரு உதாரணத்துக்கு இதை சொன்னேன். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சரீரம் ஒரு பானை போல் இருக்கு. இதுக்குள்ள பொக்கிஷத்தை, ட்ரெஷரை தேவன் வச்சிருக்காராம். இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அறிவாகிய ஒளி இந்த பானைக்குள் வைக்கப்பட்டிருக்கு. இந்த பானை உடைக்கலாமா? இந்த பானை இருந்தால் தானே அந்த ஒளி அங்கே வச்சிருக்க முடியும். ஆகவே இந்த பானையை உடைப்பதற்கு பல சூழல்கள் ஏற்படும். ஒரு 11 பானையை அடுக்கி வச்சிருக்கிற இடத்துல தவறி ஒன்று விழுந்து உடைஞ்சிடும். ஒன்று எலி தள்ளிடும், பூனை தள்ளிடும், அல்லது கணவன் எட்டி உதைப்பான். ஏதோ ஒன்று நடந்துவிடும். அதுபோல் விசுவாசியின் வாழ்க்கையில் இந்த பானையை உடைப்பதற்கு பல சூழல்கள் வருகிறது. கவனிப்போம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 8வது வசனம். நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனமுறிவு அடைகிறதில்லை. சில சமயங்களில் நம்ம பல் விளக்குற பேஸ்ட் இருக்கு இல்லையா, இப்போல்லாம் அது அலுமினியத்தால் ஆன ஒரு ஃபாயிலில் செய்கிறாங்க. அந்த பேஸ்ட் முடிய அந்த பேஸ்ட் வைத்திருந்த அந்த டியூபு எப்படியெல்லாம் நசுங்கி போயிருக்குதுன்னு நீங்கள் பார்ப்பீங்க.
நாம் அதை விடாமல் நசுக்குவோம். அது உள்ளே இருக்க துளி அளவுக்கு இருக்கிற பேஸ்ட்டை கூட வெளியே தள்ளணுன்றதுக்காக. அது மாதிரி நம்முடைய வாழ்க்கை எல்லா பக்கத்திலும் ஒடுக்கப்படுதான், நசுக்கப்படுதான். ஆனால் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை. 9ஆம் வசனம், துன்பப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. 10வது வசனம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். ஆகவே பரிசுத்தவான்கள், தேவனுடைய பிள்ளைகள், இந்த மண்பாண்டங்களில் இந்த விலையேற பெற்ற ஒளியாகிய பொக்கிஷத்தை வைத்திருக்கும் போது நெருக்கடிகள் வரலாம், துன்பங்கள் வரலாம், சோதனைகள் வரலாம், பாடுகள் வரலாம், அவிசுவாசம் வரலாம், எட்டி உதைக்கப்படலாம், கீழே தள்ளப்படலாம். ஆனால் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். மண் பானையாக இருந்தால் கீழே விழுந்தவுடனே உடையும், ரப்பர் பானையாக இருந்தால் கீழே விழுந்தால் உடையுமா? உடையாது. அது மாதிரி தேவன் நம்மை வலுப்பெற செய்கிறார். Even though you are an earthen vessel, God gives you extraordinary power so that you may not break into pieces. துண்டு துண்டாக நீங்கள் உடையாதபடிக்கு அவர் உங்களுக்கு அதிகமான வல்லமையை தருகிறார். ஆகவே நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் உங்கள் மண்பாண்டமாகிய அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை உடையாமல் இருக்கும். விசுவாச வார்த்தைகளாலே உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளலாம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 13வது வசனம், விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பேசுதல் என்பது பிரசங்கம் செய்வது மட்டுமல்ல, ஜெபம் பண்ணுவதும் கூட. Speak the word of faith. Speak the word of prayer. Speak the word of singing. எல்லாவற்றிலும் விசுவாசத்தின் வார்த்தையை நாம் பேச வேண்டும். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 6வது வசனம், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஆவிக்குரிய விஷயங்களை கண்ணால் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நான் விசுவாசத்தினாலே அதை பார்க்கிறவளை போல இருக்கணும். ஆபிரகாம் விசுவாசத்தினாலே காணாதவைகளை கண்டவனைப் போல வாழ்ந்தான், இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல நம்பினான், தேவனுடைய வார்த்தைகள் உண்மை உள்ளது என்று விசுவாசித்தான். ஆகவே நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் பேசும்போது, நடக்கும்போது, மண்பாண்டத்தில் வைக்கப்பட்டிருக்கிற இந்த மாபெரும் பொக்கிஷம், கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அறிவாகிய ஒளி, உங்களை ரட்சிக்கும் அந்த மார்க்கம் உடைந்து போகாது. நீங்கள் கெட்டு போக மாட்டீர்கள். Therefore, walk by faith, not by sight. நீங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடவுங்கள். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆகவே என் அன்பு சகோதரர்களே, இந்த நாளிலே நீங்கள் கேட்ட இந்த நல்ல வார்த்தைகள் உங்கள் இருதயத்துக்குள் ஆழமாய் பதிந்து இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வெளிச்சமுடைய மக்களாக, காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளான நித்தியமானவைகளை ஒப்புக்கொள்ளத்தக்கதாக, உணரத்தக்கதாக, அதன்படி வாழத்தக்கதாக உங்களை ஆசீர்வதித்து நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த அன்பான தகப்பனே, மிகவும் மகிழ்ச்சியான நல் வார்த்தைகளை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அறிவாகிய ஒளி எங்கள் இருதயங்களில் தோன்ற பண்ணும் பொருட்டாக மட்பாண்டங்களில் இந்த பொக்கிஷத்தை தந்திருக்கிறீர் என்ற இந்த மாபெரும் அறிவுக்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்ட மக்கள் யாவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?